அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வேக்ஸ் மிஷின் பற்றி கேட்டிருக்கீங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணோன்னா இது ஃபுல்லாக இந்த கலரில் தான் இருக்கும் வேக்ஸு. இப்போ ப்ளக்இன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ப்ளக்இன் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற சுவிட்சை மேலே மூவ் பண்ண வேண்டியது தான். மூவ் பண்ணோன்னே க்ரீன் அண்ட் ரெட் லைட் எரியும். இந்த நாப் வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு சென்டிகிரேட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணி 90 டிகிரி வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சுன்னா ரெட் லைட் ஆஃப் ஆகிடும். ஓகே, க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். மினிமம் 15 மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வேக்ஸ் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணணுன்னா இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். நார்மலாக வேறு எந்த கிளாத்தும் யூஸ் பண்ண முடியாது. இது லிண்ட் கிளாத்துன்னு பேர். ஸோ இது ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆஃப் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இது வெளியெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஸோ அதனால் ஆஃப் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த கிளாத்தை டிப் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் டிப் பண்ணுறதுனால இது கொஞ்சம் நேரம் ஆகும் ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி அதில் ஃபுல்லாக வேக்ஸ் ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் டிப் கொஞ்ச நேரம் உள்ளே வச்சுருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஸ்டிக்காக இருக்கிற வேக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியது தான். அதில் இப்போ டிப் பண்ணிவிட்டு எடுக்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. இதில் ரொம்ப ஹீட் இருக்கும் வேக்ஸு. அதனால் அதை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி கீழே இன்னும் எக்ஸசிவ் வாட்டர் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். இல்லை டைரெக்டாக அந்த வாட்டர் நம்ம மேலே பட்டுச்சுன்னா, வேக்ஸ் மேலே பட்டதுன்னா உங்களுக்கு ரொம்ப சிவியர் ஹீட் இருக்கும். அதனால் ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணி வாட்டராக இருக்கிற வேக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஒன்று இதை யூஸ் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலேயே 2 சைடும் பிடிச்சி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு நல்லா டவலை பேசுகிற மாதிரி செஞ்சுட்டு இப்போ டைரெக்டாக இதை அப்ளை பண்ண வேண்டியதான். எந்த நீல இருந்து பெயின் இருந்ததுன்னா நீக்கு வைக்க வேண்டியது. ஷோல்டர் பெயினுக்கு ஷோல்டரில் வைக்க வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.